ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092540007. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் காய்களை நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், எதிர்கட்சிகளை நோக்கி போராட்டங்கள் அறிவிக்கிறதா இருக்கட்டும், இப்பவே தேர்தலுக்கான பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கிருச்சு. அதுல முக்கியமா இன்னைக்கு தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் அதற்கு சரியான எதிர்கட்சியா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் 2 முக்கியமான நிகழ்ச்சிகளை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தி ஆக்ஷன் ஜாயிண்ட் கமிட்டி மீட் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் இன்னைக்கு சென்னையில இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுல கேரள முதல்வரான பினராயி விஜயன் அவர்கள், தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டி அவர்கள், பஞ்சாப் முதல்வரான திரு பகவந்த் சிங் மான் ஆகியோர்லாம் கலந்துருக்காங்க. கர்நாடகாவுடைய துணை முதல்வரான DK சிவகுமாரும் இந்த மீட்டிங்ல பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது அந்த கட்சி தலைவர்கள் இதுல பங்கேற்கல, அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் இந்த மீட்டிங்ல கலந்துருக்காங்க. இது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு காய் நகரத்தலா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இன்னும் 1 வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்கு. ஏற்கனவே மும்மொழி கொள்கை விசஸ் இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை DMK செட் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா இன்னுமே மத்திய அரசை நம்ம தாக்கணும் அப்படின்னா தமிழக மக்கள் மேல நமக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில அவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது டீலிமிட்டேஷனை பத்தி இன்னுமே மத்திய அரசு எந்த ஒரு வரையறுக்கையும் வெளியிடவே இல்லை. அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்றாங்களா, அப்படி இல்லைன்னா விகிதாச்சார அடிப்படையில் பண்றாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க மக்கள் தொகை அடிப்படையில தான் பண்ணுவாங்க அப்படின்னு திமுகவே ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. இத தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுக இந்த விஷயத்தை எப்படி அணுகுதோ அதே பார்வையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதாவது ஊடகங்களும் இன்னுமே மக்கள் கிட்ட உண்மையை சொல்லல அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா, அதாவது எப்பவுமே திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும், அதற்கு எதிராக வினையாற்றுறது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய வேலையா இருக்கும். ஆனா இவங்க 10 மணிக்கு இந்த ஜாயிண்ட் கமிட்டி மீட் ஆர்கனைஸ் பண்றாங்களா, அந்த மீட் எப்ப தொடங்குதோ அதே நேரத்துல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுக்கவே மாட்டேங்குது. ஆனா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு இல்லாத ஒரு பிரச்சனையை முன் வச்சு இல்லாத ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த போராட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பாஜக தலைவர்கள் பங்கேற்று இருக்காங்க. சோ திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில பாஜகவும் தொடர்ந்து அரசியல் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க, டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பு தமிழக பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல பெரிதும் பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வா இருந்தது. அதற்கு அடுத்தபடியா இந்த கருப்பு கொடி போராட்டமும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எதிரான ஒரு எதிர்வினையா பார்க்கப்படுது. சோ மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவும் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை இந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் எந்தெந்த மாதிரி தங்களுடைய காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப பாத்திரலாம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக. அதிமுக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாஜக கூட இருந்தா எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கல, அதனாலதான் நாங்க பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுகவுக்கு நெருக்கமான நபர் ஒருத்தர் மூலமா, அதாவது எடப்பாடி அவர்களுக்கு ரொம்பவே நம்பத்தகுந்த நபர், அவர் மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கலாமா, 2026 தேர்தலை, அப்படி இல்லைன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கலாமா, ஏன்னா அதிமுகவுக்கு வேற வழி இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்டாக்டா இருக்காங்க, எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய கருத்தா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு எதிரான சில கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட அவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில சீட்டுகள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வேற ஒரு கூட்டணியில போய் சேர மாட்டேன், இந்த கூட்டணியில தான் நான் 2026 தேர்தலை சந்திக்க போறேன், திமுகவினுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல வைகோ அவர்களும் 2024 மக்களவை தேர்தலின் போது கொஞ்சம் அதிருப்தியில் இருந்ததா சொல்லப்பட்டது. ஏன்னா அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கறதுல நிறைய இழுபறி நடந்தது. சோ ஆனாலும் அவருமே இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னை தாண்டி தான் நீங்க ஸ்டாலினை தொடரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நாடாளுமன்ற உரைகளும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாகவே அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்கு. சோ திமுக கூட்டணி உடையவே உடையாது,
மிஞ்சி மிஞ்சி போனா யார் வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திரு வேல்முருகன் அவர்கள் தான் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நேத்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும், கூட்டணியிலிருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி என்னவா இருக்கும்? தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த கட்சியை மட்டும் கூட்டணியில வச்சுக்கிட்டு அதிமுக தமிழகம் முழுக்க தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே போல அதிமுக கூட்டணியில 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்ச தேமுதிகவும் இப்ப ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால அதிமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க. சோ திமுக எங்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்க சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்காங்க. சோ தேமுதிகவும் திமுக கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக தனித்து விடப்படலாம். அப்படி தனித்து விடப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா பாஜக தான். சோ 2026 தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. ஏற்கனவே நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக கூட்டணியோட தான் சந்திக்கும் அப்படின்னு தான் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு புதிய சக்தியா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேர்தல் பணிகளை தொடரலாம், அதுக்கப்புறமா பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான மாநாடு, மண்டல அளவிலான மாநாடு இதெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இருந்தாரு. ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் ஏப்ரல் இறுதியில முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்ப பாதியிலே நிறுத்தப்பட்டதா கூறப்படுது. அதாவது விஜய்க்கு எந்த விதமான அழுத்தமும் இதுல இருந்து கிடையாது. இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய கேவிஎன் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டுல இடி ரைடு வந்திருக்கு. சோ அதனால அவர் வந்து இந்த ஃபண்டெல்லாம் அந்த படத்துக்கு இறக்க முடியல. ஸோ அதனால ஏற்கனவே அதுல வேலை பார்த்த ஊழியர்களுக்கு பேட்டா கொடுக்கல அப்படிங்கிறதுனால பெப்சி மூலமா இப்ப இந்த ஷூட்டிங் வந்து தடைபட்டு நின்றுருக்கு. கேவிஎன் நிறுவனத்தினுடைய பிரச்சனைகள் எப்ப சால்வ் செய்யப்படுமோ அப்பதான் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் துவங்க இருப்பதா கூறப்படுது. அதனால விஜய் அவர்களுக்கு 20 நாள் கிட்ட கேப் இருக்கு. ஸோ இந்த 20 நாள் அவர் வந்து மிஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிறதுனால இப்ப இருந்தே பணிகளை தொடங்க இருக்காரு. ஏற்கனவே புஷி ஆனந்த் கூட சேர்ந்து மண்டல அளவிலான மாநாடுக்கான ஏற்பாடுகளை இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் பரந்தூர்ல அங்க ஒரு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாரு இல்லையா, அந்த விமான நிலையம் தொடர்பாக, அதே போல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை அது என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சோ விஜய் அவர்கள் அங்கேயும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக போராட இருப்பதாகவும் அந்த பிரச்சனையை இன்னுமே பெரிதுபடுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைக்க அவர் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறதாகவும் கூறப்படுது. சோ 2026 தேர்தல் நடக்க இன்னும் 1 வருடங்களுக்கு மேல இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அதை வந்து ரொம்பவே குறுகிய காலமா பாக்குறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நீங்க இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்களா? அப்படி இல்லைன்னா அந்த கூட்டணி அமைய கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.